சுந்தரி கண்ணால் ஒரு செய்தி சொல்லடி, இந்நாள் நல்ல தேதி. என்னையே தந்தேன் உனக்காக, ஜன்மமே கொண்டேன் அதற்காக. நான் உன்னை நீங்க மாட்டேன், நீங்கினால் தூங்க மாட்டேன். சேர்ந்ததே நம் ஜீவனே, சுந்தரி கண்ணால் ஒரு செய்தி. ஷாலினி, ஏய் ஷாலினி. அண்ணே, ரவி அங்க இருக்கானா? இங்க இல்ல. ஐயோ, கண்ணா வேற கூப்பிடுறான். இவன் ஷாலினி போட்டோ வச்சு வேற அழுதுட்டு இருக்கான். தங்கச்சி போட்டோ இங்க பார்த்தான், அவ்வளோதான். கண்ணா டென்ஷன் ஆகி கத்திடுவான். இப்போ என்ன பண்ண? அவன் வர முன்னாடி எப்படி அந்த போட்டோவை மறைக்கணுமே. இப்போ நான் என்ன பண்ணுவேன்? அவன் வந்து இந்த போட்டோவை பார்த்துட்டான், அவ்வளவுதான். முதல்ல எப்படியாவது இந்த போட்டோவை இங்கேருந்து ரிமூவ் பண்ணணும். அப்பதான் அவனுக்கு தெரியாம இருக்கும். யாரா நீ போட்டோ கூட? இவன் வேற ஒருத்தன் நேரங்கால தெரியாம புலம்பிட்டு அலையிறான். நான் இந்த போட்டோவை எங்க வைக்கணும்னு தேடிட்டு இருக்கேன். லூசு பைய போல அந்த பக்கம். லூசு பைய கொஞ்ச நேரமாவது வாய முடுறானா? பைத்தியக்காரனா இருப்பான் போல. ஏம்மா ஏம்மா காதல் பொண்ணம்மா, நீ என்ன விட்டு போனதென்னம்மா? டேய், நீ இப்போ வாய முள்ள சிறப்பு பிஞ்சிரும் நாயே. அண்ணே, அங்கதான் இருக்கானா? வா வா கண்ணா, இங்கதான் இருக்கா. நல்ல வேலை, போட்டோ ஒளிச்சு வச்சிடும். கண்ணாவுக்கு தெரிஞ்சதுன்னா அவ்வளவுதான். என்ன இது இப்படி குடிச்சிட்டு கிடக்குறான்? என்ன சொல்ல கண்ணா, எனக்கே அவனை பக்கத்துலேருந்து ஒரு மாதிரி தான் இருக்கு. நீ என்ன பண்ணு, நீயும் அவனும் சேர்ந்து 2 பேரும் தூக்கி இவனை காருக்கு கொண்டு வாங்க, நான் ட்ரைவ் பண்ணுறேன். சரிண்ணே. கண்ணா, ஒரு விஷயம், வீட்டுக்குள்ளே முன்னாடி கூடி போக வேண்டாம், பின்னாடி கூடி போய் அவன் ரூமில் வந்து இவனை படுக்க போட்டுருங்க. அம்மா அப்பாவுக்கு தெரிஞ்சால் ரொம்ப வருத்தப்படுவாங்க கண்ணா. அண்ணே, இதெல்லாம் நீங்கள் சொல்லணுமா என்ன? நாங்கள் பார்த்துக்குறோண்ணே. நீங்கள் போங்க, வண்டி எடுங்க, நாங்கள் பின்னாடி வரோம். சரி, பார்த்து பத்திரமா கூட்டு வாங்கப்பா. தம்பி, நீ தலை தூக்கு, நான் கால் இந்த பக்கம் தூக்கிறேன். சரிண்ணே. மறந்து போனால வாய மூடா, நேரங்காலம் தெரியாம நீ வேற. டேய், கண்ணா கிளம்பிட்டானடா? அண்ணா கிளம்பிட்டானே. சரிண்ணே, நானும் கிளம்புறேன். இரு, உன்கிட்ட கொஞ்சம் பேச வேண்டியது இருக்கு. என்ன? அங்கே நல்லா தான் பேசினாரு, திடீர்னு என்ன மூஞ்ச டெரராக வச்சிருக்காரு? என்ன எதுன்னு ஒன்றும் தெரியலையே. இது எத்தனை நாளாக நடக்குது? என்னென்ன கேட்குறீங்க? புரியலையே, தெளிவாக கேளுங்க. அதான் இப்போ கொஞ்ச நேரம் முன்னாடி நடந்தது, அது எத்தனை நாளாக நடக்குது? என்னண்ணே தெரியாத மாதிரி கேட்குறீங்க? ஓ சரி, உங்களுக்கு தெரியாதோ? அவன் ஒரு 3-4 வருஷமாக குடிக்கிறான். இன்றைக்கி தான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஏறிட்டு போல, அதான் அப்படி கிடக்குறான். ஏய், அரைஞ்சிருவேன். அதை பற்றி கேட்கல. ஷாலினி இவனும் லவ் பண்ணுறாங்கல்ல, அது எப்போலேருந்துன்னு கேட்குறேன். ஐயோ, அது இவருக்கு எப்படி தெரிஞ்சது? என்ன, எனக்கு எப்படி தெரிஞ்சதுதானே முழிக்கிற? ஆமாம் ஆமாம், நீயும் கண்ணாவும் அந்த ரூமில் தேடிட்டு இருந்தப்போ நான் தான் ஃபஸ்ட்டு இவனை பார்த்தேன். ஷாலினி ஃபோட்டோ வச்சு புலம்பிட்டு இருக்கான். என்னை விட்டுட்டு போயிட்ட, நான் உனக்கு என்ன குறை வச்சேன் அப்படி இப்படின்னு புலம்பிட்டு இருக்கான். நீ இருந்து தானே இவ்வளவும் நடந்திருக்கு. சொல்லு, உனக்கு தெரியாமல் எதுவும் நடந்திருக்காது. சொல்லு, ஷாலினியும் இவனும் எவ்வளோ நாளாக லவ் பண்ணுறாங்கன்னு. சே, நானும் அந்த பிள்ளைய எத்தனை நாள் பார்த்து பேசியிருக்கேன்னு தெரியுமா? ஒரு தடவை கூட என்கிட்ட சொல்லலை. அவங்க குடும்பத்துக்கும் எங்கள் குடும்பத்துக்கும் ஆகாதுன்னு தெரிஞ்சே அந்த பிள்ளை இந்த வேலையை பார்த்துட்ருக்கு. சொல்லு, நீயே இதில் கூட்டு தானே? சொல்லு. அண்ணே, உங்கள் தம்பியை வேணா எதுனாலும் சொல்லுங்க, ஆனால் ஷாலினி எதுவும் சொல்லாதீங்க. ஏன்ல? ஏன் சொல்லக்கூடாது?
ஏன் சொல்லக்கூடாதுன்னா, இவன் தான் ஷாலினியை லவ் பண்ணுறான். ஷாலினி ஒன்றும் இவனை லவ் பண்ணல. இவன் தான் காலேஜிலேருந்து ஷாலினி பின்னாடி சுற்றிக்கிட்டே இருப்பான். ஷாலினி கண்டுக்கவே மாட்டான். என்னடா சொல்ற? ஆமாண்ணே, முன்னாடியிலேருந்தே இவன் தான் ஷாலினி பின்னாடி சுற்றிக்கிட்டே இருப்பான். ஷாலினி கூட ஒரு தடவை இவனை ரொம்ப திட்டுன்னு திட்டிருச்சு. அப்படி இருந்தும் கூட இவன் கேட்காம அவன் பின்னாடியே சுற்றிக்கிட்டே இருந்தான். ஷாலினி கூட ஒரு நாள் எடுத்து சொன்னான், உங்கள் ஃபேமிலிக்கு எங்கள் ஃபேமிலிக்கு ஆகாது, வேணாம், அதனால் நீ உன் வேலையை பாருன்னு. ஆனால் இவன் தான் கேட்கவே இல்லை. இவன் தான் யாரையும் மதிக்கவே மாட்டானே. இது எங்கள் கூட உள்ள எல்லாத்துக்கும் தெரியும். ஏன் உங்கள் தங்கச்சி ஐசு கூட தெரியும். என்ன, ஐசு கூட தெரியுமா? என்கிட்ட அவ ஒரு வார்த்தை கூட சொல்லலையே. எப்படி சொல்லுவா? நீங்கள் எல்லாத்தையும் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இப்படி கேள்வி கேட்டிங்கன்னா எப்படி உங்ககிட்ட சொல்லுவா? நீங்கள் பொறுமையாக உட்காந்து கேட்டு பார்த்தீங்கன்னா சொல்லுவா. நானும் சொல்கிறேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க. உங்கள் தம்பி அதான் என் ஃப்ரெண்டு, அவனும் ரொம்ப ஒன்றும் கெட்டவன் இல்லை. அவனும் ரொம்ப தடவை உங்களை பற்றி என்கிட்ட ரொம்ப நல்ல விதமாக சொல்லியிருக்கான். ஆனால் உங்கள் 2 பேத்துக்குள்ளே என்ன பிரச்சனை ஏதோ எனக்கு தெரியலை. நீங்கள் வீட்டுக்கு மூத்தவங்களா இருக்கிறனால தான் இவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருக்கீங்க. கொஞ்சம் அவங்ககிட்டையும் சரி ஐஸுக்கிட்டேயும் சரி கொஞ்சம் மெதுவாக பேசி பாருங்கள். அவங்க கண்டிப்பாக உங்ககிட்ட எல்லாத்தையுமே பேசுவாங்க. ஐஷு கூட ரொம்ப தடவை அவன்கிட்ட சொல்லி பார்த்துட்டான். ஆனால் அவன் கேட்குற ஐடியாலே இல்லை. முதல்ல நான் இந்த குடும்பமே இல்லை, உங்கள் குடும்பத்துக்கும் அவங்க குடும்பத்துக்கும் என்ன பிரச்சனை நடந்தால் எனக்கு என்ன, எனக்கு ஷாலினி தான் ரொம்ப முக்கியம், நான் அவளை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன் அப்படின்னு சொல்கிறான். அண்ணே, நான் சொல்கிறேன்னு நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க. எங்களை விட உங்களுக்கு தான் உங்கள் தம்பி மேலே அக்கறை அதிகம். ஆனால் நீங்கள் அவனை கவனிக்கிறதே இல்லை. உங்கள் பிரச்சனையில் அவனை விட்டுடுறீங்க. அவன் எத்தனை நாள் என்னோடய கேரேஜில் படுத்துக்கிட்டு புலம்பியிருப்பான் தெரியுமா? தண்ணி அடிச்சுக்கிட்டேவும். இது வரைக்கும் அவன் வாழ்க்கையில் எதுக்குமே ஆசைப்பட்டதில்லை, எதுவுமே கேட்டதில்லை. உங்களுக்கு கூட தெரியும். ஆனால் ஷாலினினா அவனுக்கு ரொம்ப உசுறு. ஷாலினி இல்லைன்னா கண்டிப்பாக அவன் உயிரோடவே இருக்க மாட்டான். நான் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேனே. இதுக்கு மேலே உங்கள் விருப்பம். அவனை பத்திரமா பார்த்துக்கோங்க. வரேண்ணே. டேய், ஒரு நிமிஷம். என்னண்ணே சொல்லுங்க. சரி, நான் இதை பற்றி வீட்டில் பேசுகிறேன். அது வரைக்கும் யாருக்கும் தெரியாத மாதிரி இருந்துக்கோங்க. ஆ சரிண்ணே. அது மட்டும் இல்லாமல் அவன் சம்மந்தமாக இனி என்ன நடந்தாலும் நீ என்கிட்ட சொல்கிற. இதுதான் உன் வேலை. ஆ என்னது? அண்ணே, அதெல்லாம் முடியாது. உங்ககிட்ட சொன்னால் அவன் என்ன அடிப்பான். டேய், இங்கே பாரு, நீ என்கிட்ட சொல்லலை, உன்னை நான் அடிப்பேன். அது சரி, அண்ணன் தம்பி அடிக்கிறதுக்கு நான் என்ன கால் பந்தா? என்னடா முழிக்கிற? சொல்லுவியா மாட்டியா? சரிண்ணே, சொல்கிறேண்ணே, வரேண்ணே. பார்த்து போயிட்டு வா. இனி எங்கிட்ட கூடி பார்க்கறதே வேலையாக்கிட்டீங்களே அண்ணனும் தம்பியும். அடே என்னங்க டீ கேட்டீங்க, டீ கொடுத்தேன், குடிக்காமல் அப்படியே வச்சிட்ருக்கீங்க. உங்கள் மூஞ்ச பார்த்தாலும் ஒரு மாதிரி இருக்கு. என்னங்க நடந்தது? அதான் நான் சொன்னல, தம்பி குடிச்சிட்டு கரேஜில் கிடந்தான். அவனை தூக்கிட்டு மேலே படுக்க வச்சிருக்கோன்னு. ஆமாங்க, அதை சொன்னதுலேருந்து எனக்கே ஒரு மாதிரி இருக்கு. அதே தான் நினச்சிட்ருக்கீங்களா? விடுங்க, அவரை எப்பவும் குடிக்கிறது தானே. இல்லைனோ, அதை பற்றி நான் யோசிக்கல. அதை விட ஒரு பெரிய விஷயம் இருக்குது. என்னங்க சொல்கிறீங்க? அதை விட என்ன விஷயம் இருக்குது? அதான் நம்ம ஷாலினி இருக்கல்ல. ஆமாம், ஷாலினிக்கு என்ன? ஷாலினி இவனை லவ் பண்ணல, ஆனால் இவன் தான் ஷாலினியை லவ் பண்ணுறான். என்னங்க சொல்கிறீங்க? ஷாலினி லவ் பண்ணாமல் இவன் மட்டுமா ஒன் சைடை லவ் பண்ணிகிட்ருக்கான்? ஆமாண்ணோ, இது என்னன்னு சொல்ல. ஐயோ, எனக்கு பயமாக இருக்குங்க. அத்தைக்கு தெரிஞ்சால் என்ன ஆகும்? அதானோ, நானும் அப்போருந்து யோசிச்சுக்கிட்டே இருக்கேன், இந்த பிரச்சனையை எப்படி தான் தீர்க்கன்னு. 2 பேரும் 2 சைட்லேயே லவ் பண்ணால் கூட ஒரு வழியாக அந்த குடும்ப பிரச்சனையை முடிச்சு வச்சிடலாம். ஆனால் இவன் மட்டும்தான் பண்ணுறானோ. என்னங்க இது? உங்கள் தம்பி என்னங்க சொல்கிறது? வீட்டுக்கும் ஏதோ பிரச்சனை பண்ணிகிட்டே இருக்காரு, இப்போ வெளியிலையும் பிரச்சனை இழுத்துட்டு வராரு. சரி, நீங்கள் என்ன யோசிச்சிருக்கீங்க? நான் யோசிச்சுக்கிட்டே இருக்கேன், என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஏங்க, இருக்கிற பிரச்சனை போதாதாங்க, பேசாண்டி அவர்கிட்ட பேசுங்கங்க. இது வேண்டான்னு சொல்லுங்கங்க. என்னன்னு நான் சொன்னால் அவன் கேட்குற நிலமையிலே இருக்கான். சும்மாவே என் பேச்சை கேட்க மாட்டான். இதுக்கப்புறம் எப்படி கேட்பான்? அது மட்டும் இல்லாமல் அவன் ஃப்ரெண்டுகிட்ட பேசுகிறப்ப தான் எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சது. என்னங்க? என்ன விஷயம்? அவன் ஷாலினியை ரொம்ப லவ் பண்ணுறான். ஷாலினி இந்த குடும்ப பிரச்சனையால் நமக்குள்ளே எதுவும் வேண்டாம், உன்னை எனக்கு சுத்தமாக பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டா. அதனால இவன் ரொம்ப டிப்ரெஷன் ஆகி தான் இன்றைக்கி குடித்து இப்படி கரேஜில் கிடக்கிற அளவுக்கு போயிருக்கான்.
அது மட்டும் இல்லாமல் அவன் ஃப்ரெண்டுகிட்ட பேசுகிறப்போ அவன் சொல்லிட்டுருக்கான், எனக்கு ஷாலினி கிடைக்கலன்னா நான் செத்தே போயிடுவேன், எனக்கு ஷாலினி மட்டும்தான் ரொம்ப முக்கியம்னு. என்னங்க சொல்கிறீங்க? செத்துருவாரா? இது என்னங்க பிளாக்மெயில் பண்ணுற மாதிரி இல்லை? இல்லைனோ, நீ புரியாமல் பேசுகிற. நம்மக்கிட்ட சொன்னாதான் அது பிளாக்மெயில். அவன் ஃப்ரெண்டுகிட்ட சொல்லியிருக்கானா உண்மையிலே மனசில் இருந்து தான் சொல்லியிருக்கான். சின்ன வயசுலேருந்து அவனுக்கு என்னால் தான் எதுவுமே கிடைக்கலன்னு சொல்லிட்டு இருக்கான். இப்போ ஷாலினியும் கிடைக்கலன்னா அது ரொம்ப கஷ்டம். அனு, அதெல்லாம் சரிங்க. இவ்வளோ பிரச்சனையை வச்சுட்டு எப்படிங்க இதெல்லாம்? நீங்கள் என்ன தான் பண்ண போகிறீங்களோ எனக்கு ஒன்றுமே ஓடலை. எனக்கு ஒரு டவுட்டுங்க. என்னன்னு சொல்லு. அதான் ஷாலினி அம்மாவுக்கும் அத்தைக்கும் பிரச்சனை இருக்குன்னு தெரியும். இது எப்படிங்க ஸ்டார்ட் ஆச்சு? தெரியலனோ, அப்போ நாங்கள் சின்ன பிள்ளைங்க, அப்போவும் ஏதோ ஒரு பிரச்சனை ஆயிருந்தது. அதனாலையும் கொஞ்ச நாள் பேசாமல் இருந்தாங்க. அப்பா மட்டும் போய் பேசிட்டு வருவார். அதுக்கப்புறம் கொஞ்சம் சேர்ந்துட்டாங்க. ஆனால் அதுக்கப்புறம் கண்ணா அப்பா இறந்தார்ல, அதுலேருந்து என் அப்பா தான் அவங்க குடும்பத்தை பார்த்துக்கிறாரா, அதான் எங்கள் அம்மாவுக்கு பிடிக்கல. எது வாங்கினாலும் சரி, எது பண்ணாலும் சரி 2 பங்காக போட்டு பண்ணுவார். அது அம்மாவுக்கு சுத்தமாக பிடிக்கல. எல்லாமே நமக்கே பண்ணணும் அப்படின்னு நினச்சாங்க. தாத்தாவும் இல்லை, பாட்டி மட்டும்தான் இருக்காங்க. அவங்க எப்படி தனியாக அத்தையை பார்த்துக்குவாங்க? அதனால தான் அப்பாவை பார்த்துக்கிட்டாரு. ஆனால் அது நியாயம்தான். அம்மா ஏன் இப்படி கோவப்படுறாங்கன்னே தெரியல. கரெக்ட் தாங்க. வேறு யாருங்க பார்த்துக்குவா? அவர் ஹஸ்பண்ட் இருந்தால் அவங்க பார்த்துக்குவாங்க. அவங்க இல்லைங்கிறதுனால தான் நம்ம மாமா பார்த்துக்கிறாரு. ஏன் அப்படி பண்ணுறாங்க அத்தை? எல்லார் வீட்லேயும் இப்படி ஒரு பிரச்சனை இருக்கத்தான் செய்யணும். எல்லார் வீட்லேயும் நம்மளை மாதிரியே இருப்பாங்களா சொல்லு? நமக்கு தெரியுது அடுத்த ஜென்ரேஷன் எப்படி இருக்கணும், என்ன பண்ணணும்னு. ஆனால் அவங்களுக்கு ஒன்றுமே தெரியல. அதுலேயும் அம்மா பணம்னு இப்படி இருந்தா எனக்கு என்ன சொல்கிறதுன்னே தெரியல. நீ பாத்தியா கண்ணாவையும் ஷாலினியும் அத்தை எவ்வளோ நல்லா வளர்த்துருக்காங்கன்னு? நம்ம வீட்டில் இருக்கான் பாரு மாடு, தட்டி மாடு, அவனை எப்படி வளர்த்துருக்காங்கன்னு. இன்னைக்கு ஒரு வார்த்தை அவன்கிட்ட பேச முடியுதா? எதுக்கு எடுத்தாலும் எப்படி எகிரிக்கிட்டு வரான். கரெக்டு தாங்க. நானும் வந்த புதுசில் அவரை பார்த்து ரொம்ப பயந்துட்டேன். அதுக்கப்புறம் போக போக தான் சரி இவர் இப்படி தான் அப்படிங்கிறத நான் ரியலைஸ் பண்ணிக்கிட்டேன். ஆனால் நீங்கள் சொன்னது உண்மைதாங்க. ஷாலினியும் கண்ணா மாதிரியும் நம்ம வீட்டு பிள்ளைகள் என்றைக்கும் வராது. அத்தை பாவம் ஒரே ஆளாக இருந்து இத்தனை பிள்ளைகளையும் வளர்த்து மாமா ஹெல்ப் பண்ணுறதே அத்தை விட மாட்டேங்கிறாங்க. ஹெல்ப்பே பண்ண விட மாட்டாங்கன்னா எப்படிங்க ஷாலினி அந்த வீட்டுக்கு கல்யாணம் பண்ணிட்டு வர விடுவாங்க? அதான் பிரச்சனையே. இப்போ இவங்க கல்யாணம் மட்டும் நடந்துச்சு, அவ்வளவுதான். அம்மா பெரிய ப்ராப்ளமே பண்ணிடுவாங்க. சும்மாவே என்னை போகிற இடமெல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. என் பையன்தான் லவ் பண்ணி ஒரு பொண்ணை இழுத்துட்டு வந்துட்டான், அப்படி இப்படி என் 2வது பிள்ளைக்கு பெரிய இடத்துல கல்யாணம் பண்ணுவேன், அப்படி பண்ணுவேன் இப்படி பண்ணுவேன். ஆனால் இப்போ இவன் மட்டும் இப்படி பண்ணிட்டான், அவ்வளோதான். அம்மா மனசுடைஞ்சே போயிடுவாங்க. அவங்க இந்த பிரச்சனை தான் அனு இப்படி இருக்காங்க. மற்ற பிரச்சனையெல்லாம் அவங்களுக்கு அப்படி கிடையாது. அவங்க நல்லவங்க தான். ஆனால் ஏன் அப்படி நடந்துக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. இவர் என்ன புரியாமல் பேசுகிறாரு? அவங்க அம்மா நல்லவங்கன்னு சொல்கிறாங்க. நல்லவங்க தான் இருந்தாலும் அவங்க அந்த பிரச்சனையில் மட்டுமா தலையிடுறாங்க? நான் சும்மா தான் இருக்கேன். என்கிட்டயே இப்போ அவங்க பிரச்சனை பண்ணிட்டு தான் இருக்காங்க. அது இவருக்கு தெரியவே மாட்டேங்குது. நம்ம இந்த நேரத்தில் எடுத்து சொன்னாலும் இந்த பிரச்சனையை சேர்ந்துடும். பாவம் அவர் தான் மனசு கஷ்டப்படுவார். நம்ம எதுவும் சொல்லாமல் இருக்கிறதே நல்லது. என்னன்னு என்ன யோசிச்சுட்ருக்க சொல்லு. ஒன்றும் இல்லைங்க, வேற யோசிச்சுட்டு இருக்கேன். இந்த பிரச்சனை நமக்கு முன்னாடி தெரிஞ்சால் கூட ஏதாவது பண்ணியிருக்கலாங்க. இப்போ ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. இல்லைனோ, இதுக்கு முன்னாடி நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா ஐஷுவுக்கு இந்த விஷயம் தெரியுமா? என்னங்க சொல்கிறீங்க? ஐஷுவுக்கு தெரியுமா? ஆமானோ, ஐஷுவுக்கு தெரியுமா. ஆனால் அவன் நம்மக்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலை பாரு. உங்களுக்கு யாருங்க சொன்னா ஐஷுவுக்கு தெரியும்னு? அதான் அவன் ஃப்ரெண்டு தான் சொன்னான். இங்கே காலேஜில் இருக்க எல்லாத்துக்குமே தெரியும். ஏன் உங்கள் தங்கச்சி ஐஷு கூட தெரியும்னு. ஐஷு மேலே நான் எவ்வளோ பாசம் வச்சுருக்கேன் சொல்லு. அவள் என்கிட்ட எவ்வளோ க்ளோஸு. அவள் இந்த விஷயத்த மட்டும் முன்னாடியே சொல்லியிருந்தான்னா நான் இது இவ்வளோ பெருசாக போக விடாமல் பண்ணியிருப்பேன். ஆமாங்க, முன்னாடியே தெரிஞ்சிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். இருக்கட்டும், ஐஷுக்கு இருக்கு. அவளையும் கூப்பிட்டு பேசியே ஆகணும். சரிங்க. ஆனால் கொஞ்சம் பக்குவமாக கேளுங்க. இப்போ தான் நமக்கு எல்லாமே தெரிஞ்சிருச்சு. இனி அவட்ட போய் பேசி ஒன்றும் ஆக போகிறதில்ல. அதெல்லாம் சரியனோ, நான் அதை பற்றி கேட்க போகிறதில்ல.
எதுனாலும் ஓடி வந்து சொல்லுவாள். இந்த விஷயத்த கொஞ்சம் முன்னாடியே என்கிட்ட சொல்லியிருந்தேன்னா நான் இவ்வளோ பெருசாக ஆகாமலாம் பார்த்துருப்பேன். பின்னாடி என்ன பிரச்சனை வந்தாலும் என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம்னு கொஞ்சமாவது யோசிச்சிருப்பேன். இப்படி திட்டுன்னு வந்து நின்னா நான் என்ன பண்ண முடியும் சொல்லு? இன்னைக்கு மேலே பார்த்தியா, அவன் படுத்து கிடக்கான். அவனோட நிலைமையை பார்த்தியா, அவ்வளோ குடிச்சிருக்கான். இவ்வளோ குடிக்கிற நிலைமை வரைக்கும் போயிருக்கு. இதுக்கு முன்னாடியே இருந்திருந்தாலும் நான் ஏதாவது அவனுக்கு ஒரு பிளான் பண்ணியிருப்பேன். ஒன்றுமே தெரியாத மாதிரி ஆயிட்டு. நம்ம வீட்டுக்குள்ளேயே இருந்துக்கிட்டு இவ்வளோ சொல்லாமல் இருந்திருக்கல்ல. ஆ கரெக்டு தாங்க. சரி, அவட்ட கொஞ்சம் பார்த்து பேசுங்க. அதை நான் பார்த்துக்கிறேனோ, அதை என் கையில் விட்டுரு. ஐயோ, அண்ணனுக்கு விஷயம் தெரிஞ்சிருச்சு. ஐயோ, என்ன என்ன இப்படி கோவமாக பேசுகிறான்? முதல்ல சொல்லியிருக்கலாமோ? நான் பயந்துட்டு சொல்லாமல் இருந்துட்டேன். இப்போ என்ன பண்ணுறது? எனக்கு ரொம்ப பயமாக இருக்கே. ஐயோ.